ஏமா புது மருமவள என்ன ஆண்டி கூப்பிட்டீங்களா? பாருமா, என் மோவனை பியார் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னா 4 பேர் இருக்க இடத்துல எல்லாரும் என்ன நினைப்போவோ? ஓகே அத்தை, நான் இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். பரவாயில்லையே, புது மருமவா சொன்ன உடனே கேட்டுக்கிட்டால. அடியே எல்லாரும் கேளுங்கடி, எனக்கு வச்ச மருமவ மாதிரி யாருக்கு வச்சிருக்கா? சின்ன துறை, ஐயோ அன்னைக்கே அத்தை சொன்னாங்க அப்படி கூப்பிட கூடாதுன்னு. ஏய் கோணவாயா, டேய் டப்ப தலையா, ஏய் அப்பளக்கட்டு மண்டையா, காது கேக்குதா என்ன? மருமவள என்னதே கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன். இப்ப என்ன சொல்லி கூப்பிட்டேன் என் மோவனை? நீங்க தானே அன்னைக்கே சொன்னீங்க பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. அதனாலதான் அப்பளக்கட்டு மண்டையா, செல்லமா, கோணவாயா அப்படின்லாம் கூப்பிட்டேன். இப்படி கூப்பிடத பார்த்து 4 பேர் என் மேலதான் காரி துப்பிட்டு போவோம். எங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். செல்ல மருமவா, இனி எப்படி என் மோவனை கூப்பிடுவே? டேய் வாடா போடா லே வால போல அப்படின்னு கூப்பிடுவேன். எப்பா ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இன்னைக்கு. என்ன வந்தோடனே உட்கார்ந்துட்டு போல இருக்கு? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதான் உட்கார்ந்துட்டே கொஞ்ச நேரம். சரி போய் காப்பியை போட்டுட்டு ராத்திரிக்கு ஏதாவது டிஃபன் பண்ணு, எனக்கு வர வயிறு பசிக்கு. சரிங்க அத்தை. ஆபீஸ்ல வேலை அதிகம்னு சொல்லி நம்ம தலையில வேலையை கெட்டதுக்குள்ள ரெடியா இருக்க. வந்த உடனே இவளுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். அத்தை முணங்க ஆரம்பிச்சாச்சு, இனி டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இட்லி மாவு இருக்கு, இட்லியை வச்சு சட்னி அரைச்சிட வேண்டியதான். சரி சூடா இருக்கு இட்லி, அத்தையிட்ட கொண்டு கொடுப்போம். தங்கத்தை இட்லி சூடா இருக்கு, எங்க நாங்க இட்லி சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி மட்டும் தான் அரைச்சியாக்கும், கொஞ்சம் கார சட்னி அரைச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் திங்க இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனாலதான் தேங்காய் சட்னி மட்டும் வச்சேன். கார சட்னி வேணா அரைச்சு தரவாத்தே? வேண்டாம் இல்ல, உன் பொண்டாட்டி ஒப்புக்கு கேட்டுட்டு போறத பத்தியா? விடுமா, அவளும் வேலைக்கு போயிட்டு வரலாமா, டயர்டா இருக்கும்லாமா. இன்னும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு நினைச்சேன். அவ்வளவு பாத்திரத்தையும் வேலைக்கு போட்டுட்டு வீடெல்லாம் தூத்து வாரிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி சாப்பிடலாம். ஐயே சாப்பாடு வர மடியில இருக்கு, அப்படியே தூங்கிட்டேனே. மணி 12 வேற ஆயிட்டு, இனிமே எங்க சாப்பிட? போய் படுத்து தூங்குவோம்.